போன திருப்பரங்குன்றம் அந்த செயற்குழுல 2G ஸ்கேமை பேர் சொல்லாம மறைமுகமா சொல்லி உங்க ஊழலுக்கெல்லாம் நாங்க நின்னோம். யார் ஊழலுக்கு யார் நின்னாங்க? அது ஊழல் இல்லை என்பது அன்றே ஆராசா ராஜினாமா பண்ணும்போதே பேப்பர்ல ஹிந்துல வந்த இதில் டீட்டெயிலாக இருக்குது. இருந்தாலும் நீங்க அதை பயன்படுத்தி கொண்டு நாங்க யோக்கியர்கள், திமுக தான் அயோக்கியன்னு காட்டுறதுக்காக கேஸை போட்டு டார்ச்சர் பண்ணி 2 பேரை கனிமொழி ஆராசா 2 பேரையும் உள்ள வச்சு தயாளம்மாளை கைது பண்ணுவோன்னு சொல்லி மிரட்டி சீட்டு வாங்கி இதெல்லாம் 63 நாயன்மார் பஞ்சபாண்டவர் இதெல்லாம் அந்த கதை அப்போ நடைபெற்றது. கடைசியில் ஆராசா வழக்கில் வாதாடி யாரை எதிர்த்து? சிபிஐ வழக்கறிஞராக தலைமை நீதிபதியாக இருந்த யூ லலித், அவர் தான் லீடிங் கிரிமினல் லாயர். அவரை எதிர்த்து வாதாடி கடைசியில் கேஸில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தூக்கி போட்ட பிறகு உங்கள் கட்சி முன்னாள் அமைச்சர் சல்மான் குர்ஷித் 2G சாகான்னு சொல்லிட்டு புக்கு போடுறாரு. இது ஃப்ராடு இந்த கேஸ். என்ன சிதம்பரம் நான் அப்பவே சொன்னேன் ஃப்ராடுன்றார். உங்களெல்லாம் யார் ஃப்ராடுன்னு இப்போ தெரியல எனக்கு. பிஜேபி ஃப்ராடா நீங்கள் ஃப்ராடான்னு தெரியல. வெக்கமான சூடு சுரணை இருக்கணும். அதே நேரத்தில் சுரேஷ் கல்மாடி அந்த அப்போ காமன்வெல்த் ஸ்கேம் என்று குற்றம் சாட்டப்பட்ட சுரேஷ் கல்மாடி விடுவிக்கப்படவில்லை, கன்விக்ட் ஆனார். அதனால இறந்துட்டார். அதனால திமுக குற்றம் இல்லைன்னு விடுவிக்கப்பட்டது. தண்டிக்கப்பட்டது யாரு? காங்கிரஸ் அமைச்சர். அதனால ஊழலை பற்றியெல்லாம் நீங்க பேசக்கூடாது. அதுவும் இப்போ தேர்தலுக்கு முதல் நாள் யோக்கிய வேஷம்லாம் போடக்கூடாது.